ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். மஞ்சள் தெரிகிற மாதிரி உங்களை மங்களகரமாக வெல்கம் பண்ணுறேன் என்னோட 2 நாள் ஷார்ட் விலாகோட. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சாம்பார் பவுடர் நானே வீட்டில் அரைக்கிறதுக்காக எல்லா பொருளும் போட்டு வறுத்தாச்சு. வெந்தயம், பருப்பு, மஞ்சள் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போடுறதில்ல. சீரகம், மிளகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, மிளகால பேடிகை மிளகான்னு சொல்லுவாங்க, பின்ன இன்னொரு மிளகா, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மிச்ச பொருளெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கனாக்கா காலையில் கோயிலுக்கு போகிற வேலை இருந்தது. ஏன்னாக்கா எங்கள் குரூப்பில் நாங்கள் கோயிலில் சின்னதாக பாட்டெல்லாம் பாடுவோம். அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள். முருகர் அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் போனாவே அது ஒரு டெம்பிள் வைப் இல்லையா? அதுதான். இவங்க தான் விஜயா அம்மான்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு 60+ ஆகுது. ஆனால் அவங்களோட எனர்ஜி அடிச்சுக்க ஆளே கிடையாது. பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஆளை பார்க்கணுன்னா இவங்கள தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, அன்றைக்கி என்னோடய சின்ன பொண்ணை போய்ட்டு நான் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வரணுமா இருந்தது. ஸோ அதுக்காக போயிருந்தேன். போயிட்டு மத்தியானம் சிம்பிள் சாப்பாடு தான். ஏன்னா நிறைய வேலை காலையிலே முடித்ததுனால கொள்ளு ரசம், அப்பளம். பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட பொண்ணு, இவளுக்கு தான் பர்த்டே. அவள் கூட ஒரு 1/2 hour வீடியோ கால் பண்ணி எல்லாம் அரட்டெல்லாம் அடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக சரி, ஏன்னா இங்கே பெங்களூரில் மாற்றி மாற்றி மழை வந்துகிட்டே இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை வராத மாதிரி இருக்கேன்ற ஒரு தைரியத்தில் வறுத்து அரைச்சி காய வச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு புறா எவ்வளோ அழகாக, அந்த மிஷின் சவுண்டெல்லாம் பாதர் பண்ணவே இல்லைங்க. அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்துலேயே சிவன் கோவிலில் அங்கே பிரதோஷம், அன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, வெள்ளிக்கிழமை பிரதோஷம் நடந்துகிட்டு இருந்தது. அங்கேயும் போய் ஒரு சின்னதாக தரிசனத்தை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு அதை பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சதாச்சு. ஏன்னா சூடு ரொம்ப இருந்தது. ஸோ அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த முறை நான் என்ன பண்ணேன்னா கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு கோவிலில் சுண்டல் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டை, இது ஃப்ரெண்டு கிராமத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, க்ரீன் டேக்கு சாட் ரெடி பண்ணணும். அதையுமே பாதி முடித்தேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்து காலையில் வெளியெல்லாம் பெருக்கி கழுவி தள்ளிட்டு, இது முந்தின நாள் நான் கோர்த்து வச்ச மாலை வெளியெல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி விளக்கெல்லாம் போட்டு தீபம் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக போட்டேன். அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பௌர்ணமி சாயங்காலத்தில் சத்யநாராயண பூஜை ரொம்ப நல்லா இங்கே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இப்படி தான் என்னோடய ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.